ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி. இப்போது நான் 2 கிளாஸ் அரிசி ஊற வச்சுக்க போகிறேன். இப்போ நல்லா கழுவிட்டு இது ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போது 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பிரியாணி இலை, லவங்கம், பட்டை, ஏலக்காய் இது எல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த மசாலா ஐட்டம் போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிக்கணும். ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். நான் வெங்காயம் வதங்கிறதுக்காக இப்போதைக்கு 2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுவும் இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. புதினா சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு எப்போவுமே வெங்காயம் ஜாஸ்தியாக இருக்கணும், தக்காளி கம்மியாக இருக்கணும். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ கழுவி வச்சுருக்க சிக்கனையும் இதில் நல்லா சேர்த்து ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ சிக்கன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா எல்லாம் கலந்து விட்டாச்சு. 4 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் சிம்மிலே வச்சு மூடி வைக்க போகிறோம். அப்போது சிக்கனில் இருக்க தண்ணி எல்லாம் கொஞ்சம் வெளியில் வந்து சிக்கன் வெந்திருக்கும். இப்போ நம்ம 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம், அதுக்கு 4 கிளாஸ் தண்ணி தான் வைக்கணும். ஆனால் பாஸ்மதி அரிசின்றதுனால நம்ம 1.5 கப் அளவுக்கு தான் வைக்க போகிறோம். இப்போ நான் 3 கப் அளவுக்கு தண்ணி இதில் ஊற்ற போகிறேன். கடைசியாக இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் நான் கொதிக்கிற அளவுக்கு மூடி வைக்க போகிறேன்.
இப்போது அரிசி தண்ணியை வடித்து எடுத்துக்க போகிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போது அரிசியை இதோடு சேர்த்துக்கலாம். அரிசி உடையாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன். இப்போ மறுபடியும் திறக்கிறேன். நல்லா கொதிச்சு நல்லா அரிசி நல்லா வெந்துட்டு வருது. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. நான் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம ஒரு பிளேட் வச்சு அதில் தண்ணி வச்சு இப்போ தம் கட்டிக்கலாம். நான் கீழே தோசைக்கல் வச்சு அது மேலே தான் வச்சுருக்கேன். ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு சிம்லேயே இருக்கட்டும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்த்துக்கலாம். சுட சுட பிரியாணி தயார். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.